வணக்கம் நேர்களே, புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுகமான வாழ்விற்கான சுலபமான வழிகள் இந்த தொடரில் சென்ற நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். திறமையாக வளர்த்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வது எந்த அளவுக்கு முக்கியம் என்றும் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற இன்னும் விரிவாக விளக்கமாக சொல்வதற்கு, பொறுமையையும் சேர்த்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்வதற்காக இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் BK சிஸ்டர் மஞ்சு அவர்கள். சிஸ்டர் அவர்கள் கடந்த 42 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார்கள். கடந்த 35 வருடங்களாக தன் வாழ்க்கை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மவுண்ட் ஆபுவில் சேவை செய்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வணக்கம் சிஸ்டர். சுகமான வாழ்விற்கான சுலபமான வழிகள் அந்த தொடர்ல சென்ற முறை நீங்க சொன்னீங்க, சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். அது எல்லாத்தையோட பேசிக். ஒரு மனிதனுக்கு எப்படி போர்க்கருவி இருக்கு, ஒரு போர் வீரனுக்கு போர்க்கருவி தன்கிட்ட இருக்குன்றது தெரியணும், உபயோகிக்கிற முறை தெரியணும். அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை தரமான நிலையில அதை பட்டை தீட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு மனிதனுடைய சிறப்புத்தன்மை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கு. அது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் உபயோகப்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சகிப்புத்தன்மை முக்கியமானதுன்னு சொன்னீங்க. அந்த சகிப்புத்தன்மையை பற்றி இன்னும் விளக்கமா அதை எப்படி வளர்த்துக்கிறது அதை சொல்லிட்டு, பொறுமையும் முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது எல்லாத்தையும் பத்தி கேட்டுக்கிறதுக்காக நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். டாலரன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமா வேண்டியது. ஏன்னா இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று நிறைய தடவை மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளோ ஹவு ஃபார் ஷுட் வி டாலரேட். ஓகே, நாங்கள் சகிப்புத்தன்மை மனிதனுக்கு ரொம்ப அவசியம்தான். ஹவு லாங், எவ்வளோ நாள், எவ்வளோ வருஷம், சாகிற வரைக்கும் சகிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு ஒரு அழிவு இல்லையா அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரும். ஆமாம். பொதுவாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, யார் பொறுமையா இருக்காங்களோ இல்ல சகிச்சுக்கிறாங்களோ அவங்க சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் நானே பண்ணணுமா, எப்ப வரைக்கும், எவ்வளவு நாளைக்கு, சாகிற வரைக்கும் நானே சகிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்றது ரொம்ப கேள்வி அடிப்படையான இல்ல ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இது ஆக்சுவலி இந்த கேள்வி எதுக்கு வருதுன்னா, நம்மளுடைய ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் குறைய நம்ம அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது நம்மளுக்கு டாலரேட் பண்ண முடியாது. பிகாஸ் டாலரண்ட் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்ட்ரென்த். ஸோ ஒரு மனிதனுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் குறைய அல்லது இன்டர்னலி ரொம்ப வீக் ஆகிட்டே போகிற பொழுது இந்த சகிப்புத்தன்மையும் வீக் ஆகிட்டே போகும். அவங்க டாலரேட் பண்ண முடியாது. ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. ஒரு விஷயம் அப்படி இருந்தால் கூட அதை ஏற்றுக்க முடியாது. அதாவது ரொம்ப ரியாக்டிவாக, ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடுவாங்க. அவங்களுடைய உள்மனம் எப்படின்னா, ஒரு திருடமாக வைரம் போல இருக்கக்கூடிய தான் இருக்கணும். ஆனால் இது ஒரு கிளாஸ் பீஸாக மாறிடும். ஓகே, எப்போ எந்த வார்த்தையில் மனசு ஓடினோ தெரியாது. யூசி, அதுவும் டிரான்ஸ்பரண்ட் தான், இதுவும் டிரான்ஸ்பரண்ட் தான். வைரத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கு, எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனால் ஒரு சாதாரணமான கிளாஸ்க்கு அது ரொம்ப லேசான கிளாஸு, அப்படி விட்டாலே வெடிஞ்சிடும் அல்லது இப்படி தட்டினாலே போயிடும். ஸோ அப்படி மனிதர்களுடைய மனசுன்றது அவ்வளோ டெலிகேட்டா ஃப்ரெஜைலாக மாறிட்டு இருக்கு. இட் மீன்ஸ் அந்த மனசுல ஒரு திருடமான மனசு கிடையாது. அதனால இந்த கேள்வி வருது, எவ்வளோ நாள் இதே பிரச்சனை, எவ்வளோ நாள் இதே மனிதனை நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கணும், எவ்வளோ நாள் இதே பார்த்துட்டு இருக்கணும். ஹிந்தியில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சஹன்ஷீல்தா. அதாவது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியமோ. யாருமே எவ்வளோ நாள் நான் கேரக்டர் என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பகுதி கேரக்டர். அது எவ்வளோ நாளா, எவ்வளோ வருஷமா, தட்ஸ் நாட் அ குவெஸ்சன். அது கேள்வியே கிடையாது. அதே போல எல்லா குணங்கள், நிறைய குணங்கள் இருக்கு, நல்ல குணங்கள். அதில் இந்த சகிப்புத்தன்மைன்றதுக்கு மட்டும்தான் அந்த சஹன்ஷீல்தா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் சகிப்புத்தன்மைன்றது கேரக்டர், ஹியூமன் கேரக்டர். அது எப்போவுமே செத்து போயிட்டு பிறகு கூட அது நம்மளோட இருக்கும் அப்படின்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட்டானது. அப்படின்றதுனால அது சஹன்ஷீல்தா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ கேரக்டர், ஹியூமன் கேரக்டர் போல்.
அதனால எப்போ எவ்வளவு நாள் எப்போ வரைக்கும் அப்படின்றது கேள்வியே இல்ல. கேள்வியே இல்லை. எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்கிறது, எவ்வளவு நாளைக்கு சகித்துக்கிறது அப்படிங்கிற கேள்வியே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு மனிதோட வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே, ஒரு இன்றியமையாத ஒரு குணமாகவே ஊறிப்போன ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்றீங்க. அதனால இது இல்லாதனால, அந்த தன்மையே இல்லாதனால, அவ்வளோ உங்களுக்குள்ள அந்த டெப்த்னஸ் இல்லாதனால, அந்த ஸ்ட்ரென்த் இல்லாதனால அது தாங்கிக்காது. ஒரு சின்ன வார்த்தை கூட தாங்கிக்காது. இப்போ இந்த வால் ரொம்ப வீக்கா இருந்தா செவுத்துல அந்த இதை அடிச்சாலே செவரே வெடிஞ்சிடும். ஸோ அது ஒரு ஆணி கூட தாங்காது. ஸோ இட்ஸ் வீக். செவரு ரொம்ப வீக். அதே போல மனிதனுக்கு ஒரு சின்ன வார்த்தை தாங்க முடியாதுன்னா நீங்க நீங்க ஜஸ்ட் கணக்கு போடுங்க எவ்வளோ வீக் அந்த மைண்ட் இருக்கு. ஸோ வாழ்க்கையில இவ்வளோ பெரிய போர்க்களத்துல இத்தனை ஒரு பிரச்சனைகள் இடையில அவங்க வெற்றி பூர்வமாக திரும்பி வரணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த குவாலிட்டி இருக்கணும், இந்த எபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது நீங்க கொஞ்சம் கணக்கு பார்த்து போட வேண்டியதுதான். ஒரு மனிதனுக்குள்ள சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒரு பலம்னு சொன்னீங்க போன தடவை. எந்த அளவுக்கு ஆழம் இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பலசாலியா இருப்பான். பலசாலியா இருக்கும். அப்ப அந்த சகிப்புத்தன்மை வந்து குறைய குறைய அவன் ரொம்ப பலகீனமாயிடுறான், சக்தி இல்லாம போயிடுறான். அப்போ வந்து குறையதான் அது சக்தி இல்லாம சக்திஹீனமாயி சின்ன விஷயம் கூட அவங்கனால தாங்க முடியாது. அப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, தொட்டா சினிங்கிப்பா, அந்த மாதிரி சுய்முய் தொட்டா சினிங்கி ஒரு வார்த்தை கூட பொறுத்துக்க முடியாது. அப்ப இது வந்து இந்த பலம் உள்ள குறையுது. இன்னர் ஸ்ட்ரென்த்னு சொன்னீங்க இல்லையா, அது உள்ள அந்த எபிலிட்டி, அந்த சக்தி, அந்த தன்மை குறைய அவனு அந்த ஒரு மனிதனுடைய அந்த சகிக்கிற தன்மையும் குறைஞ்சிடும். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது அன்னெசரியான இங்க இது எவ்வளோ எப்போ எங்க சகிக்கணும் எங்க வேண்டான்றது கூட புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ சகிப்புத்தன்மை அப்படின்னா அன்னெசரி கூட நம்ம சகிக்க சொன்ன தேவையில்லை. அதாவது எங்க அவசியமோ அங்க மட்டும்தான் நம்ம சகிப்புத்தன்மை A to Z சொல்லுவாங்களே, ஆல இருந்து அக்கு வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் சகித்துக்கணும் எல்லாம் கிடையாது. எதை சகிச்சுக்கணுமோ அதை மட்டும்தான் சகிச்சுக்கணும். எது நெசசரியோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஒரு ஊர்ல, ஒரு சின்ன ஊர்ல, கிராமத்துல ஒரு பெரிய பாம்பு வந்ததாமா. மனிதர்களை சாப்பிடுற பாம்பு வந்துடுச்சாமா. அந்த பாம்பு அந்த கிராமத்துல அங்க உள்ள குழந்தைங்களை, நாய, ஆடு, மாடு, அந்த கண்ணுக்குட்டி இது எல்லாமே சாப்பிட்டு அந்த ஊரெல்லாம் ரொம்ப நாசமா பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ஐயோ இன்னைக்கு யார் சாக போறாங்களோ, யார் வீட்டுல என்ன போதோ தெரியல. தினம் தினம் அவங்களோட பயத்துல அப்படியே இருந்துட்டு அது சாப்பிட்டு அந்த பாம்பு ரொம்ப குண்டா வளர்ந்துட்டே இருக்கு. பயம் இல்லாம சுத்துது. எல்லாம் அந்த பாம்பு பார்த்தாலே பயம். இப்படி இருக்கிறச்சே ஒரு நாள் அந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. டிசைட் பண்ணி அவங்கவுங்க எல்லாம் மூட்டை கட்டு போகிற ஒரு நேரத்துல ஒரு சுவாமிஜி வந்தாங்க. அவங்க அந்த ஊர்ல கிராமத்துல இவ்வளோ அசாந்தி இருக்கே, என்ன காரணம், எதுக்கு நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க, எங்க போறீங்கன்னு அவங்க கதை சொன்னாங்க. இந்த மாதிரி பாம்பை எல்லாமே சாப்பிட்றது. ஐயோ அவ்வளவுதானா, நீங்க உங்க ஊரை விட்டு போக வேண்டாம், நான் அந்த பாம்புக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை கூட்டிட்டு போய், நீ என்ன செய்யற, இந்த மாதிரி கிராமத்துல உள்ளவங்களெல்லாம் சாப்பிட்டு இது உங்களுக்கு பாம்பு வருது, அந்த பாம்புக்கு ஞானம் சொல்லி இனிமேல் யாருக்கு துன்பத்தை கொடுக்க, அப்ப நான் என்ன சாப்பிடுறது அப்படின்னு கேட்டேன். உனக்காக என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா ஊர் வெளியே, அதை என்ன சாப்பிட்டுக்கோ. பட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீ பூந்து விளையாடுறது இது சரியில்லை அப்படின்னு சொல்லி, நான் மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு வரேன், அப்போ நான் உன்னுடைய இது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டாராம். சரி, இந்த பாம்பு அவருக்கு அது ரொம்ப ரியலைஸ் ஆயிடுச்சு. ஐயோ நான் எவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை பேருக்கு நான் துன்பம் கொடுத்துட்டு இருக்கேன், இதெல்லாம் தப்பு தானே, இனிமேல் நான் யாருக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன், யாருமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அமைதியாயிடுச்சு. அது ஊர் வெளியில் அதுக்கு சாப்பிட வேண்டிய இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஊருக்குள்ள அது எதுவுமே செய்யாம இருந்தது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் வரைக்கும் பாம்பை ஒண்ணுமே செய்யல. இவங்களுக்கு அந்த பாம்பு மேல எவ்வளவு வெறி கோபம் இருந்தது மக்களுக்கு, அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அந்த பாம்பு எங்க பார்த்தாலே கல்லு தூக்கி எறியறது, அடிக்கிறது, அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க அந்த பாம்பு மேல இருக்கிற வெறி தன்மை, கோபத்தெல்லாம் பாக்குற போதெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தினம் இந்த பாம்பு அடி வாங்க ஆரம்பிச்சிடுச்சு.
ஒரு மாசம் பிறகு அவர் வந்தாரு. வந்தாரு சுவாமிஜி. வந்து சுவாமிஜி வந்து அந்த பாம்பை பார்த்து ஒரு பாவமா ஆச்சு. என்ன இப்படி ஆயிட்டு இருக்க அப்படின்னா, உங்களுடைய உபதேசத்தினுடைய பலனா இப்படி அப்படின்னு ஆயிட்டு இந்த இருக்க. பாம்பு சொல்லிடுச்சு. நீங்க சொல்லிட்டு போனீங்க, பாவ புண்ணியத்துடைய ஞானத்தை கொடுத்துட்டு போனீங்க, அதை கேட்டுதே என்னுடைய நிலைமை நிலைமை இப்படி இப்படி ஆயிடுச்சு. ஆயிட்டு. அவர் சொன்னாரு, நீ புரிஞ்சுக்கிறதுல தப்பு செஞ்சிருக்க. ம்ஹும். நான் அவங்கள கடிக்காதேன்னு சொன்னேன். அவங்க ஒண்ணு அடிச்சா நீ பொறுத்துக்கோன்னு சொல்லலையே. You see? பாவம் பண்ணாதன்னு தான் சொன்னேன். ஆனா நீ வந்து பாவத்தை ஏத்துக்கணும், பொறுத்துக்கணும், அதாவது தன்னுடைய கஷ்டம் வாங்கிக்கணும்னு சொல்லலன்னு சொன்னேன். It's called a self-defensive mechanism. அதாவது தற்காத்து கொள்ளுதல். அவங்க ஒண்ணு அடி வரும் பொழுது நீங்க கடிக்கிற போல அப்படி படையெடு. கடிக்க வேண்டாம். நீ படையெடுக்கிற பொழுது பாம்பு கடிக்க போகுதுன்ற பயத்தினால அவங்க உங்களை ஹார்ம் பண்ண மாட்டாங்க. நீங்களும் அவங்க ஹார்ம் பண்ண வேண்டாம். அடி வாங்கன்னு சொல்ல, நீங்க அவங்கள கடிக்க வேண்டாம்னு சொன்னே தவிர அடி வாங்கிக்கோன்னு சொல்ல. அப்படி சொல்லலையே. ஸோ அன்னெசரியா எங்க இருக்கு. இப்போ சகிப்புத்தன்மை இருக்கணும்னா நீங்க அடிச்சாலும் நான் தாங்கணும், நீங்க சொன்னாலும் அப்படி இல்லை. You should let people know that you can do, but you don't want to do. Yes. You don't want to do because you are not that quality. அதே போல நம்ம வாழ்க்கையில கூட எங்க சகிப்புத்தன்மை இருக்கணும், எங்க சகிச்சுக்கணும், எங்க அன்னெசரியானது தேவையே இல்லை, அது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். And this is a part of spiritual wisdom. அதாவது ஒரு ஆன்மீக ஞானம் இததான் சொல்லி கொடுக்குது. நம்ம வந்து பொறுத்து கொள்ளணும், சகித்து கொள்ளணும். ஆனா தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தனக்கு துன்பம் வரும்போது தன்னை காத்து கொள்ளக்கூடிய தன்மையும் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்றீங்க.